ஃபுட் செஃப்னா சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் சிம்பிளான ஈஸியான பருப்பு கீரை கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த பருப்பு கீரை செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்த்துடலாம். 2 கப் மைசூர் பருப்பு எடுத்து நல்லா சுத்தமா கழுவிட்டு 2 தடவை திரும்ப நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறேன். மைசூர் பருப்புக்கு பதிலா நீங்க துவரம் பருப்பும் போடலாம். மைசூர் பருப்பை விட துவரம் பருப்பு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஒரு பிடி முளைக்கீரை எடுத்திருக்கிறேன். இந்த அளவு கீரை எடுத்து நல்லா சுத்தமா ஒரு 10 நிமிஷத்துக்கு உப்பு தண்ணியில ஊற வச்சு கழுவிட்டு திரும்ப சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். பாதி பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். நாங்க திரும்ப தாளிக்கும் போதும் வெங்காயம் போட்டு தாளிக்கிறதால நான் பாதி வெங்காயத்தை அவிக்கும் போது போடுறேன், மற்ற பாதி வெங்காயத்தை நான் தாளிக்கும் போது போட போறேன். இந்த பெரிய வெங்காயத்தை விட உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டானது, ஆரோக்கியமானதும் கூட. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வட்ட வட்டமா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். 4 பல்லு பூண்டு எடுத்து வட்ட வட்டமா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். தாளிச்சு போடுறதுக்காக பாதி பெரிய வெங்காயத்தை நீள நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பூண்டு எடுத்து அதை நீள நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கிறேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். முதல்ல நான் ஒரு பாத்திரத்துல வெட்டி வச்சிருக்கிற முளைக்கீரையையும் மைசூர் பருப்பையும் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விட போறேன். இப்ப நான் முளைக்கீரை சேர்த்திருக்கிறேன். பருப்பு ஊற வச்ச தண்ணியோடய நான் சேர்த்து விடுறேன். அந்த தண்ணியே போதுமானது. இப்ப நான் அடுப்புல இந்த பாத்திரத்தை வச்சு இந்த பருப்பு கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் விட்டு நான் இதை அவிய விடுறேன். நான் மஞ்சள் தூள் மாத்திரம் 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். பருப்புக்கும் கீரைக்கும் சேர்த்து. பருப்புக்கு நீங்க இந்த பருப்புக்கு நீங்க முன்னாடியே உப்பு போட்டுட்டா பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் இப்ப உப்பு போடல, தனியா மஞ்சள் மாத்திரம் சேர்த்திருக்கிறேன். பாருங்க, கீரையும் பருப்பும் நல்லாவே அவிஞ்சிட்டு இருக்குது. இப்ப நான் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக் கொள்ளுறேன். இப்ப நான் தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். பருப்பு இந்த அளவுக்கு அவிஞ்சிட்டது. இப்ப நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்றேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த தேங்காய் பாலோட சேர்த்து இந்த கறி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரையும் பருப்பை கறியும் இறக்குறேன். முதல்ல இப்ப நான் அடுப்புல சட்டியை வச்சு சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்ப 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சு வந்ததுக்கு பிறகு வெங்காயம் கறிவேப்பிலை பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்ப நான் தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப நான் அந்த பருப்பு கீரை கறியை இதுல சேர்த்துக் கொள்ளுறேன். இப்ப நான் தாளிச்ச வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் கடுகு இது எல்லாத்தோடையும் சேர்த்து நான் வேக வச்சு வச்ச பருப்பையும் கீரையையும் சேர்த்திருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா 1 மேசக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்ளுங்க காரத்துக்காக. அப்படி காரம் தேவைன்னு சொன்னா ஓகே. பாருங்க, நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த கறியை கொதிக்க விடுறேன். பாருங்க, கறி கொதிச்சிட்டது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண எடுக்கலாம்.
பாருங்க, சர்வ் பண்ண எடுத்திருக்கிறேன். சூப்பர்வான சுவையான பருப்பு கீரை கறி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எங்களுடைய ஃபுட் டெக்னா சேனலுக்கு நீங்க கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக மிக நன்றி. தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுக்காக நன்றி. எங்களுடைய ஃபுட் டெக்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எங்களுடைய ஃபுட் டெக்னா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறது போல பாத்துக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.